திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் பெண்ணை பயில் வாய்மைமை கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுமாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுரைக்கு பொய்யுள் கிடந்த மெய்ச்சுடரே திரைபுறா மன்னம் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துரைபுரை சிவனே உரை உணர்விருந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய மனம் மொழிமைகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடை நூலினுடைய 30வது கண்ணியை சிந்திக்கின்ற பெரும்பேறு என்று இறைவன் அளித்துள்ளார். எனவே இக்கண்ணியை 29, 30, 31 என்ற 3 கண்ணிகளை பாடி அதில் 30வது கண்ணியை சிந்திப்போம். தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி மருளோடு மன்னும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று எம்ப ஒண்ணா அந்நிலை போய் கண்ட வியன் கட்டில் கருவிகள் ஈரைந்தொழிய கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப. இதிலே 30வது கண்ணி மருளோடு மன்னும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணா. இந்த ஆன்மாவானது மூலாதாரத்திலிருந்தே மேல் எழும்புகின்ற அந்த நிலையை நமக்கு இங்கு அழகாக உமாபதி சிவனார் அருளியுள்ளார். உயிரினுடைய அந்த கலையால் தொழில் வித்தையால் அறிவு அராகத்தால் இச்சையாகிய 3ஐயும் எழுப்பி அவ்வுயிர்க்கு துணையாக எழிலுடைய முக்குணமும் எய்தி. இந்த 3 குணங்கள் நமக்கு இறைவனால் அருளப்பெற்ற அந்த நிலை பிரகிருதி மாயையில் உண்டாகிய அழகு பொருந்திய சாத்விகம் ராசதம் தாமதமாகிய முக்குணங்களையும் சேர்த்து இறைவன் கருணையோடு அந்த 3 குணங்களையும் ஆன்மாவிற்கு சேர்த்துகின்றான். மருளோடும் மன்னும் இதயத்தில், அதற்கு மேல் மயக்கத்துடன் இதயமாகிய இடத்தில் சித்தமாகிய கருவியுடன் சேர்த்து இறைவன் இந்த ஆன்மாவை இதயத்தானத்திலே சித்தம் என்கின்ற கருவியோடு சேர்த்துகின்றார். அந்த சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணாத நிலை. இந்த சித்தம் என்பது நமக்கு அந்த கரணங்களில் ஒன்றாக வருகின்ற நிலை. நம்முடைய உண்மை விளக்கம் நூலிலே 16வது பாடல் உட்கருவிகள் என்ற தலைப்பில் வருகின்ற பாடல். அதிலே
அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்தங்கு உற்றது சிந்திக்கும் உணர் என்ற பாடலிலே, இந்த பாடலை மேலோட்டமாக படிக்கும் பொழுது அவை மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்கின்ற வகையிலே வரிசைப்படுத்தி வரும். மனம் பற்றியதை புத்தி நிச்சயித்து, அகங்காரம் பலமுறை ஊக்கம் கொண்டெழுந்து, சித்தம் அங்கு உற்றதனை சிந்திக்கும் என்கின்ற அந்த நிலையிலே இங்கே நம்முடைய சிவஞான முனிவர் அந்த கரணங்களுடைய செயல்முறை பாடலில் முறை மாறியுள்ளது என்றும், ஆன்மா ஒன்றை அறிதற்கு அடிப்படையான ஒன்றனை சித்தம் இது என்னவென்று சிந்திக்கும். உடனே மனம் பயிற்சி வயத்தால் இது இன்னது என்று பற்றும். அகங்காரம் இது யாதென உறுதி செய்வேன் என்று ஊக்கம் கொண்டு எழும். புத்தி உறுதி செய்யும். உறுதி செய்தலில் கொள்ளுதலும் தள்ளுதலும் உண்டு என்று சித்தமாய் சிந்தித்தும் மனமாகி பந்தித்தும் ஆங்காரமாய் தெளியாதும் புத்தியாய் ஆய்ந்தும் வெவ்வேறு துணிந்து என்பது சிவஞானமாவாடிய பாடல். எனவே இங்கே சித்தத்துடன் இந்த கலந்த உயிரானது இன்ன பொருள் என்று அது தெரிந்து கொள்ளாத நிலையில், இயம்ப ஒண்ணாத நிலையில் இருக்கின்றது. நமக்கு திருஞான சம்பந்தரும் திருஆரூர் பதிகத்திலே சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை என்று நமக்கு அழகாக அருளுவார். ஆரூர் பெருமானை நாம் அன்போடு இந்த வழிபாடு செய்கின்ற அந்த நிலையை இங்கே அருள்வார். திரு இடும்பாவனம் என்ற தலத்து பதிகத்திலே இந்த சமணர்கள் எல்லாரும் மத்தம் மலி சித்தத்திரை மதியில்லவர் சமணர் என்று, மதியில்லாதவர்கள் என்று, சித்தத்தில் செருக்குடையவர்கள் சமணர்கள் என்று அருளுவார் சம்பந்தப் பெருமான். எனவே நம்முடைய அறிவானது உயர்ந்த நிலையை அடைதல் வேண்டும். அது நம்முடைய பெருமானையே சிந்தித்து அவனுடைய நாமத்தையே சொல்லி உய்தல் வேண்டும் என்கின்ற நிலையிலே நமக்கு அருளாளர்கள் பல வகையாக அருளியுள்ளார்கள். நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகளும் பெருமான் நம்முடைய சித்தத்திலே எப்படி இருத்தல் வேண்டும் என்பதற்கு கோயில் பதிகத்தில் சித்தத்தெழுந்த செழுங்கமலத்தன்ன சேவடிகள் என்று அருளுவார். ஒரு அழகான பதிகம் இந்த திருவிருத்தம். அப்பர் பெருமானது தில்லையிலே பெருமானுடைய அந்த கோலத்தை கண்ட பிறகு மற்றினி காண்பதென்னே மற்றினி காண்பது என்னே என்று அருளுகின்ற அந்த பாடலிலே சித்தத்தெழுந்த செழுங்கமலத்தன்ன சேவடிகள் வைத்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் முத்தும் வைரமும் மாணிக்கத்தன்னுள் விளங்கிய தூமத்த மலர்கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பது என்னே என்று பெருமானுடைய அந்த செந்தாமரை போன்ற தாமரை மலரிலே உயர்ந்த மலர் செந்தாமரை மலர், அந்த மலர் போல இருக்கின்ற அவனுடைய சேவடிகள் நம்முடைய சித்தத்திலே எழுந்தருளிவிட்டால் அதற்கு மேல் நாம்
காணக்கூடியது ஒன்றும் இல்லை, பெற வேண்டியது ஒன்றுமில்லை என்கின்ற வகையில் அருளியிருப்பார். நாம் நம்முடைய சித்தத்தை பற்றி சிந்திக்கின்றோம். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய சித்தத்தை பற்றி பெருமானுடனே கேள்வியாக கேட்கின்றார். ஒரு அருமையான பதிகம் திரு ஓணகாந்தன் தளி பதிகம். பெருமானிடமே நமக்காக விண்ணப்பம் வைக்கின்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார். பெருமானே இப்படி அடியார்களுக்கு அருள் செய்யாமல் இருப்பது எப்படி முறையாகுமோ என்று பெருமானிடமே அவர் உரிமையோடு கேட்பார். அதில் அந்த நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்ற அந்த பதிகத்திலே 5வது பாடலில் கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்டபானி குறைபடாமே ஆடிப்பாடி அழுது நெக்கங்கு அன்புடையவர்க்கு இன்பம் ஓரீர் தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டீர் ஓடிப்போகீர் பற்றும் தாரீர் ஓணகாந்தன் தளிவொளீரே என்று பெருமானே, நாங்கள் உங்களுக்காக இத்துணை ஓடி ஓடி பணி செய்தாலும் எங்கள்வால் சித்தம் வைக்காமல் இருப்பது முறையோ என்று பெருமானிடமே அவருடைய சித்தத்தை பற்றி அழகாக நம்முடைய நம்பியார் அருளுவார். நம்முடைய மணிவாசக பெருமானும் கண்டப்பத்திலே பத்திமையும் பரிசுமேலா பசுபாசம் மறுத்தருளே பித்தனேவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமேனும் தும் கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனர் விளையாடல் விளங்கு தில்லை கண்டேனே என்று சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே என்று அருளுவார். இது சித்தம் நம்முடைய இப்பொழுதே பொழுது சிந்தித்தோம். அது அந்த கரணங்களில் ஒன்று என்கின்ற நிலையிலே அது இறைவனால் உபதேசம் செய்யப்பட்டு சித்தத்திலே அது வைக்கப்பட்ட உண்மையாக இருப்பதால் அது மீண்டும் பிறவிக்கு வாராதவாறு அது வலிமையுடையதாக இருப்பதால் அது தின்கயிறு என்று அந்த உபதேசம் செய்யப்பட்ட அந்த மந்திர வலிமை அங்கே தின்கயிறாக இருந்து ஆன்மாவை பெருமானோடு அந்த ஒன்றுவிக்கின்ற நிலையிலே அங்கே சித்தம் இருப்பதை நமக்கு மணிவாசகர் காட்டுவார். ஒரு அழகான பாடல் நம்முடைய பெரிய புராணத்திலே. இந்த சித்தம் என்பது ஆன்ம தத்துவங்களில் ஒன்றான குணத்தத்துவமான சித்தம். இது நமக்கு இறைவனால் கொடுக்கப்படுகின்ற 5 சரீரங்களிலே 3ஆவதாக வருகின்ற உடம்பு. முதல் உடம்பு வித்யா தத்துவங்களில் ஒன்றான மாயா தத்துவத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற காரண சரீரம். 2வது உடம்பு காலம் நியதி கலை வித்தை அராகம் என்கின்ற 5 தத்துவங்கள் கூடிய கூட்டு நிலை. இது கஞ்சுக சரீரம் என்று 2வது உடம்பாகவும், நமக்கு 3வது உடம்பாக சித்தம் என்கின்ற அந்த தத்துவத்தை கூட்டி இது மனம் புத்தி அகங்காரங்களுடைய தொழிற்பாடுகள் அதோடு சேர்ந்து இயங்குவதற்காக கொடுக்கப்படுவதால் இது குணசரீரம் என்கின்ற வகையிலே. 4வது உடம்பு மனம் புத்தி அகங்காரம் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற 5 தன்மாத்திரைகள் ஆகிய 8ம் கலந்த அந்த நிலை.
இது சூக்கும சரீரம் அல்லது புரியட்டகாயம் என்கின்ற வகையிலே இது இந்த 4 உடம்புகளுமே சூக்கும நிலையில் இருக்கின்றது. 5வது உடம்பு தான் நமக்கு தூல உடம்பு. பூதம் 5, ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் 5 ஆகிய 15 தத்துவங்கள் கூடி நமக்கு தூல உடம்பாக வருகின்ற அந்த நிலையிலே நமக்கு 3வது உடம்பு இந்த சித்தம் என்கின்ற இந்த தத்துவ நிலை. நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லையில் வந்து அம்பலவான பெருமானை அழகாக திருச்சிற்றம்பலத்திலே வந்து திரு அணுக்கன் திருவாயில் நின்று வையகம் புலிய மறைச்சிலம்பு ஆர்ப்ப மன்றுளே மால் அயன் தேட ஐயர்தாம் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்திமும் குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோர் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்றுப்படி மருங்கு என்று அங்கே திருக்களிற்றுப்படி அருகே பெருமான் வீழ்ந்து எழுந்து பெருமானை வணங்கிய அந்த நிலையில் 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையேயாக குணம் ஒரு 3ம் திருந்து சாத்துவிகமே ஆக இந்து வாழ்சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். ஒரு அழகான அந்த இடம். இங்கே 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள 5 புலன்களும் தத்தம் வேலைகளை செய்யாமல் அவை தொழில் இழந்து கண்கள் மட்டுமே அம்பலவாணனை கண்டுகொண்ட நிலை. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அவையெல்லாம் தத்தம் நிலையில் ஒடுங்கி கண்ணால் மட்டும் பெருமானை கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கரணங்கள் 4 சிந்தையே பெருமானை சிந்திக்கின்ற நிலையில் மற்ற கரணங்கள் ஒடுங்கி நின்று இந்த குணம் 3 குணங்கள் நமக்கு அது விரித்தால் 12 நிலைகளிலே வரும். ராசதம், தாமசம், சாத்விகம் என்ற அந்த முக்குணங்களில் ராசதத்தில் சாத்விகம், ராசதத்தில் தாமசம், ராசதத்தில் ராசதம், தாமசத்தில் சாத்விகம், தாமசத்தில் ராட்சதம், தாமசத்தில் தாமசம் என்கின்ற வகையிலும் சாத்விகத்தில் ராட்சதம், சாத்விகத்தில் தாமசம், சாத்விகத்தில் சாத்விகம் என்ற வகையிலே இது 12 அந்த நிலைகளில் இங்கே குணம் திருந்து சாத்விகம் என்ற அந்த சாத்விதத்தில் சாத்விதம் என்கின்ற அந்த நிலையிலே பெருமானை அன்போடு அந்த பேரானந்த நிலையை அனுபவிக்கின்ற நிலையில் பெருமானுடைய அந்த பேரானந்தத்தை இன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் என்று நம்முடைய தெய்வ செக்கிழார் பெருமான் கே. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அனுபவத்தை குறிப்பிடுவார். எனவே இந்த ஆன்மாவானது
மருளோடு மன்னும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணாத நிலையில் மூலாதாரத்திலிருந்து உயிர்ப்படங்களில் கிடந்த உயிரானது பின்னர் வினை நுகர்ச்சி காரணமாக காலத்தை நியதி தத்துவத்தால் தூண்ட மூலாதாரத்திலிருந்து நாபிக்கு மேல் நோக்கி வருகின்ற நிலையில் மூலாதாரத்திலிருந்து நாபிக்கு மேல் நோக்கி வந்து பிறகு பிராணவாயு உயிருடன் கலந்து நாபியில் கலை வித்தை அராகம் ஆகியவற்றால் ஏற்படும் தொழில் அறிவு இச்சை ஆகியன கூட்டப்பெற்று பிறகு 3 குணங்களும் பெருமான் சேர்த்து மயக்கத்துடன் மேல் நோக்கி இதயத்தை சென்று அடையும். அங்கு முன்பு நீங்கிய கீழாலவத்தையில் கீழிறங்கி வரும்போது அந்த நீங்கிய சித்தமானது வந்து சேரும். அந்த இடத்திலும் உயிர் தான் கண்ட பொருள் என்னதென்று உயிர் தெளியாது நிற்கும். இதையே இன்றைய கண்ணியில் மருளோடு மன்னும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணா என்று உடைய உமாபதி சிவனார் அழகாக அருளியுள்ளார். அடுத்த கண்ணியை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பொன்னொருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.